எஃப்டிபி நேயர் வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர இருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. முக ஸ்டாலினுக்கு எப்போ கோபம் வந்துச்சுன்னா இந்த ஆட்சி எப்போனா வரும், அவர் கோபம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது இந்த இது உயரத்துல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் கீழே விழுந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் 39 மக்களவையும் வெற்றி பெற்றவங்க, ஒரு மக்களவை கூட வெற்றி பெறாத ஒரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் 39 வெற்றி பெற்றவங்க இன்னைக்கு 2வது இடம் வந்திருக்காங்க. வந்த பிறகு அந்த கூட்டணி கட்சிகள் இந்த நாட்டில் பல்ட் அடிக்கிறது, சந்தர்ப்பவாதம், சுயநல அரசியல், பச்சொந்தித்தனமான அரசியல், முறையற்ற அரசியல், தார்மீக நெறிகளை தாண்டிய அரசியல், எல்லாத்துக்கும் இந்த நாட்டின் மானத்தை, RSSின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாத்தின மோடி தலைமையை, மோடி ஆட்சியை, பாஜகவை ஒரு குற்றம் சொல்லிக்கிட்டு இதை மட்டும் சொன்னா போதும், நீ என்ன சந்தர்ப்பம் பண்ணலாம், என்ன சுயநல அரசியல் பண்ணலாம், என்ன பத்துவஞ்சித்தனம் பண்ணலாம், கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு பெற்ற எம்எல்ஏக்களை கொண்டு போய் விஜய் கிட்ட சேர்த்துக்கிட்டு, ஸ்டாலின் தீயசக்தின்னு சொன்ன விஜய் கிட்ட கொண்டு சேர்த்துக்கிட்டு நீங்க அமைச்சராயிடலாம். ஸ்டாலின் தீயசக்தின்னு சொன்னதை மீறி தானே 13 பேர் எம்எல்ஏ ஆனீங்க. அப்ப நீங்க உங்களுக்கெல்லாம் பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளிக்குள்ள ஒரு இதுல இந்த சந்தர்ப்பாத அரசியல் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இல்ல இப்போ ராஜேந்திர பாலாஜி சொல்றப்ப ஸ்டாலின் கோவப்பட்டா ஆட்சி மாற்றம் வரும்னா அவர் இப்ப ஆட்சி மாற்றம் எப்ப வரும், ஆட்சிக்காக கவுரலாம் 13 பேர் வெளில வந்தார். எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன், எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் என்னோட கருத்தா. நான் ஒன்னே சொல்றேன், ஆட்சி விஜய் போர் பார்ட்டி கொலிஷன் கவர்மெண்ட் இந்த மாதிரி சந்தர்ப்பாத சுயநல தீயசக்தி சொன்னதை மீறி ஜெயித்த ஆட்களையே வச்சு, ஸ்டாலினை முதல்ல ஜெயித்த ஆட்களை வச்சு ஒரு எப்படியாவது பதவியில இருக்கணுங்கிற இதை தாண்டி நீங்க ஹெக்டே மாதிரி டெசிலேஷனை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு தாராளமா நீங்க ஒரு கூட்டணி பலமும் இருக்கு, நீங்க 150 160 வாங்கங்கிறதான் 2021 ஸ்டாலின் மாதிரி ஒரு தனியாட்சிக்கு தகுதியான ஒரு தலைவரா வாங்கங்கிறதா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்னோட கருத்து அதுதான். ராஜேந்திர பாலாஜி பப்ளிக் மீட்டிங்ல பேசும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராஜுகேட்டா ஓவரா பேசுறது, ராஜேந்திர பாலாஜி, அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாரும் பேசத்தானே செய்வாங்க. அதை நம்ம லிட்டரல் எடுக்க வேண்டியது. அனிதா ராதாகிருஷ்ணன் பேச வச்சு வரும். அவர் திமுக காரங்க ஒருத்தங்க பேசுறாங்க, அதிமுக காரங்க. அப்ப கோவப்பட்டா எப்படி எடப்பாடி கோவப்பட்டதான் சொல்லணும். பட் ஸ்டாலின் கோவப்பட்டான்னு அவரோட எதிர்பார்ப்பு ஒருவேளை ஸ்டாலின் எடப்பாடி முதலமைச்சரா சொல்லுவாருன்னு எதிர்பார்க்கிறோம். 100க்கு 100 அதுதான் எதிர்பார்க்கிறாங்க. நேச்சுரலி அதுதானே வரும். நீங்க விஜய் ஸ்டாலினை தீய சக்தி அது இதுன்னு சொல்லும்போது 3வது இடத்துல இருக்கவங்களுக்கு தானே மாயாவதி மாதிரி, நிதிஷ்குமார் மாதிரி, தேவகவுடா மாதிரி என்னைக்குனாலும் வாய்ப்பு வரும். ஸோ அப்போ அந்த வாய்ப்புக்காக தான் இப்போ அதிமுக இந்த மாதிரி காத்துட்டு இருக்க, வெயிட் பண்ணிட்டு ஸ்டாலினை தனியா ஸ்டாலினால 40 விழுக்காடு தாண்ட எடப்பாடியை, 40 விழுக்காடு தாண்ட விஜயை எதிர்கொள்ள முடியாது. தேர்தல் அரசியல் இல்லை, தேர்தலுக்கு முந்தைய அரசியல் தான் பேசுகிறோம். தேர்தல் நடக்காத தேர்தலுக்கு முந்தைய அரசியல் தான் எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் மாதிரி, எதிர் விஜயார் எலெக்ஷன் தானே என் கருத்து. அப்போ இப்போ ஸ்டாலின் அதிமுக எம்எல்ஏ சேர்த்து மற்ற கட்சியை சேர்த்து ஒரு ஆல்டர்னேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாதா? ஏன்னா அதுதான் ராஜேந்திர மீன் பண்றாரு. நான் என் கருத்து எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னேன். தினகரன் சொன்னாரு 3 மாசத்துல இந்த அரசு கவுளுன்னாரு. 3 மாசத்துக்கு பிறகு தினகரன் அதுதான் சொல்லுவாரு நான் சொன்னேன். இப்ப பொலிட்டிக்கல் ஆர்குமெட்டிக் என்னன்னா, விஜய்க்கு மெஜாரிட்டி இல்லை, ஆனா விஜய் நம்பர் 1 லீடர் ஆயிட்டார். இதுதான் நுணுக்கமான இடம். எம்ஜிஆரை விட 4.6 விழுக்காடு விஜய்க்கு அதிகம். ஆனா எம்ஜிஆர் கிடைச்ச தனியாட்சி விஜய் கிடைக்கல. இதுதான் பலரும் இன்னைக்கு பொய்யா தெற்றி திரிச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு திமுக வர்சஸ் அண்ணா திமுகன்னு பொய்யா போலியா படிச்சவங்களும் கற்றவங்களும் வரலாற்றை மறைச்சு பேசுறாங்க. நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு கலைஞர் எம்ஜிஆர் வெளியேறினதுன்னே சொன்னார். அதைத்தான் மீண்டும் சொல்றேன். சல்லி குருசாமி தேவரை கொண்டார் காமராஜ், பெயர் முனியாண்டி தேவரை கொண்டார் காமராஜ், நாம் எல்லாம் தேவமா வணங்கும் பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவரை சுலபாசினில் கொண்டார் காமராஜ். தான் வராவிட்டாலும் அந்த காமராஜ் வர வேண்டும் என்று கூறுகிறாரே, இந்த கருணாநிதிக்கா உங்கள் ஓட்டுன்னு கே கிருஷ்ணசாமி திண்டுக்கல்ல பிரச்சாரம் பண்ணாரு. அது இன்னைக்கும் தினமலர் ஆர்ச்சிவ்ஸ்ல ரெக்கார்ட்ல இருக்கு, நான் எடுத்து காட்டுறேன். ஸோ அன்னைக்கு 3வது இடம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் திண்டுக்கல்ல போச்சு. கோயம்புத்தூர் மக்களவையில 3வது இடம் தான் போச்சு. தென் கோயம்புத்தூர் அசம்பிளியில 3வது இடம் தான் போச்சு.
அதே மாதிரி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடம் போகல, ஆனா 2வது இடத்துல இருக்கு திராவிட முன்னேற்ற கழகம். முதல் இடத்துல மெஜாரிட்டி இல்லாத விஜய் இருக்கிறார், 2வது இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, 3வது இடத்துல என்டிஏவோட எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். என்டிஏ 27 விழுக்காட்டுல இருக்கிறது. திமுக 31 விழுக்காடு எடுத்தவங்கள சிபிஎம், சிபிஐ, விசிக, காங்கிரஸ், மதிமுக, ஐயுமல் 6 பேர் போயிட்டாங்க. ஆளுக்கு 1% ஓட்டு கொஞ்சம் லிபரலாட்டே கொடுத்து கணக்கு போடுங்க. 25 விழுக்காடு தான் ஸ்டாலினுக்கு இருக்குது. விஜய் 40 விழுக்காடுக்கு மேல போயிட்டார். இந்த ஸ்டாலினால விஜய் எந்த எலெக்ஷன்ல எதிர்கொள்ள முடியும்? அப்போ ஸ்டாலின் 34%ன்றது இப்ப எங்கிருந்து வந்துச்சு? இந்த கூட்டணி கட்சி ஓட்டு ஒழுங்கா டிரான்ஸ்ஃபர் பண்ண திமுக சொல்றாங்க. அதைத்தானுங்க நான் சொல்றேன். அது 6 விழுக்காடு குறைஞ்சு போனா கூட திமுக 25ங்கிறேன். விஜய் வந்து 40க்கு மேல போயிட்டாருங்கிறேன். 40க்கு மேல போன விஜய் நீங்க எப்படி 25 வச்சுட்டு எதிர்கொள்ளுவீங்க? சரி, ஓகே. 27 என்டிஏ வச்சுக்கிட்டு 27 வச்சுட்டு எப்படி எடப்பாடி எதிர்கொள்வார்? அதனால பிராக்டிக்கல் பொலிட்டிக்ஸ அனிதா பேசுறாரு, ராஜேந்திர பாலாஜி பேசுறாரு, நடக்கிற பொலிட்டிக்ஸ பேசுறாங்க. இப்போ வந்து இப்போ இந்த காம்போசிஷன்ல வேற ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ற முயற்சியில திமுக இறங்கணும்னு ராஜேந்திர பாலாஜி போன்றவங்க எதிர்பார்க்கறாங்க. பட் அது முயற்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது திமுக ஒரு சக்தியான கட்சியா இருக்குது. அவரு மோடி கிட்ட கைகோர்த்தா மோடி ஸ்டாலினுக்காக எதையும் செய்து கொடுக்க தயாரா இருப்பாருங்கிற ஒரு அர்த்தத்துல ராஜேந்திர பாலாஜி பேசுறாரு. திமுக இன்னும் கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு மயக்கத்தை விட்டு போகல, அந்த ஓட்டு அவங்கள விட்டு போயிட்டுங்கிறது அவங்களுக்கு தெரியல. பாவம், என்ன சொல்ல, இன்னும் சனாதன எதிர்ப்பு இல்ல, சனாதன ஆதரவு ஓட்டு மட்டும் திமுகவுக்கு வந்துருமான்னு. இப்போ வந்து சனாதன ஆதரவு வாக்காளர் நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வர்ணனியா 3வது போனதுன்னு சொன்னார் ஸ்டாலின், கலைஞர். அரசியல்ல இதெல்லாம் இயல்புதான். இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்றது வந்து திமுக உள்ள கட்சி உள்ள இருக்கவங்க மத்திய அமைச்சரவையில் திமுக பங்கேற்றுக்கணும்னு சொல்ற அந்த மாதிரி ஒரு பார்வையா, இல்லாட்டி நம்ம வந்து பிஜேபியோட சேர்ந்து இவங்க தாவேக்கா ஆட்சிக்கு ஒரு கிராக் டவுன் பண்ணணும் அப்படின்ற? தாவேக்கா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுங்க. 35 விழுக்காடு வாக்கு பெற்றிருக்காங்க. டெக்னாலஜிஸ் இல்லாத அடிக்கணுங்கிறது வந்து ஒரு பார்வையா இருக்க முடியுமே தவிர, திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தாதான் மக்கள் சக்தியில விஜய தோற்கடிக்க முடியுது. என்னுடைய ஆணித்தரமான கருத்து அதுதாங்க. அப்ப சேரணும்னு தான் இவங்க ஒரு தரப்பு ராஜேந்திர பாலாஜி திமுக அதிமுக சேரணும் அப்படின்ற மாதிரி அழைப்பு. அது ஒரு இனிஷியல் ஸ்டார்டிங். தேர் ஆர் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ். அந்த இப்ஸ் அண்ட் பட்ஸ் கூட நான் சும்மா பார்ப்பச்சிடா பேசல அர்த்தம் இல்லை. 2 பேரும் சேர்ந்தாதான் தோற்கடிக்க முடியுங்கிறது என்னுடைய கருத்து. விஜய் கரூர்ல பேசும்போது 2 பேரும் வந்து இடைத்தேர்தல் தனித்தனியா நின்று மக்களுக்கு நிரூபிச்சு காட்டுங்க, நீங்க ஒண்ணு சேரல. அது டிக்டேட் டு அதர்ஸ். திமுக அதிமுக என்ன செய்யணும்னு விஜய் முடிக்க முடியாது. இப்ப நான் சொல்றேன்னா, நீங்க டிசால்வ் பண்ணிட்டு உங்க மெஜாரிட்டியை நிரூபிச்சு காட்டுங்கன்னு நான் சொல்ற மாதிரி திமுக அதிமுக சொன்னா விஜய் கேட்கவா போறாரு? அது என் கருத்து. அவரு நான் 5 நிமிஷம் பேசினேன் இவ்வளவு செல்வாக்குன்னு சொல்லும் போது உண்மையிலே அந்த அவங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா டிசால்வ் பண்ணிட்டு ஹெட்டே மாதிரி 150 160 வந்து தனி மெஜாரிட்டி வாங்க. ஏன் இப்படி ஸ்டாலின் முதல்வர் சொன்னவங்களை வச்சு ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்கீங்க? நான் டே 1ல இருந்து கேட்டுட்டு இருக்கிறேன். இது அந்த மாதிரி தங்களுடைய எண்ணத்துக்கு தக்கன பேசுறதுதான். பட் அதுல என்ன தெரியுதுன்னா, திமுகவும் அதிமுக சேர்ந்தா ஆட்டோமேட்டிக்கலி அவங்க தாவேக்கா அணியோட பலமா இருப்பாங்க. என்னோட கருத்து. அரித்மெட்டிக் எலெக்ஷன் சொல்றேன். திமுக அதிமுக ஒண்ணு சேர்ந்து எங்க தன்னோட ஆட்சிக்கு ஒரு ஆபத்தை ஏற்படுத்துவார் விஜய் நினைக்கிறதா? அலர்ட்டா இருக்கிறதுல ஒருத்தர் அலர்ட்டா இருக்கிறதுல தவறு இல்லையே. ஏன்னா ஏற்கனவே அந்த முயற்சிகள் நடந்திருக்கு. மறுபடியும் சேர்ந்து தன்னை எதிர்கட்சியில் உட்கார வச்சிருவாங்க அப்படின்ற அந்த ஒரு எண்ணமும் ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ் போது விஜய் அலர்ட்டா இருக்கிறதுல தப்பு இல்லை. பாஜக பற்றி எதுவும் அவர் பேசல. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்லாம் நல்லா இருக்கிறாரு. யூஜிசியில இது பண்றாரு. நல்ல திறமையான வைஸ் சான்சலரை தான் RN ரவி போட்டாரு. அதே மாதிரி இவரும் போடுவாருங்கிற இடத்துக்குள்ள விஜயனா இருந்தாலும் நம்ம அதை வரவேற்க தானே செய்யணும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, RN ரவி போட்ட வைஸ் சான்சலர் யாரு தப்பா இருந்தார்? எல்லாமே ஆல்மோஸ்ட் ஓகே தானே. கடைசியா ஒருத்தர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்து அவர் கூட வைஸ் சான்சலர் பீரியட்ல நல்லா தான் செயல்பட்டார். இப்போ இது இடைத்தேர்தல் வந்து நடத்துறதுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு. இது வந்து தாவேக அரசுக்கு ஒரு செட்பேக்கா இல்லாட்டி அவங்க பாசிட்டிவா பார்ப்பாங்க? அதாவது இது தாவேக்காவோட எண்ண ஓட்டத்துக்கு செட்பேக். ஆனா எனக்குன்னு ஒரு வியூல வந்து அதுல எடப்பாடிக்கு வந்து நான் 4 இடத்த வந்து எடப்பாடிக்கு வந்து சாதகமான இடமா கொடுக்குறேன். கரூர், தாராபுரம், மதுராந்தகம், பெருந்துறை. இந்த 4 இடத்துக்கு சாதகமா கொடுக்கக்கூடியனா எடப்பாடி
அம்பாசமுத்திரம் விராலிமலையில் டெபாசிட் இழப்பாருன்னு சொல்றேன். என்னோட கருத்து. நான் வந்து சேலம் விழுப்புரம்லாம் 35-30 எடுக்கும்போது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குள்ள டெபாசிட் இழப்பாருன்னு சொன்னேன். அதே புள்ளிக்குள்ள இன்னைக்கு வந்து இந்த இஷ்யூக்குள்ள 6 தொகுதியில 4 தொகுதியில எடப்பாடி ரெட்டலை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. நான் உறுதியா சொல்றேன். என்னோட கணிப்பு அது. சரி, ஓகே. அதுக்குள்ள காரணம் என்னன்னா திமுக ஆரையும் பாய்காட் பண்ணிடணும் நான் கருதுறேன். ஏன்னா திமுகவுக்கு வந்து 77ல வந்து பேசிக் ஸ்ட்ரென்த் இல்லை. இப்போ நான் இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும்னா திராவிட முன்னேற்ற கழகம் 2வது பெரிய கட்சி. அதுக்கு சாதகமான பல அம்சங்கள் இருக்குது. பட் அதில் ஒரு உதாரணத்தை சொல்லிக்கிட்டு நான் இதை சொன்னால் உங்களுக்கு புரியும். எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போதே கலைஞர் எம்ஜிஆரோட நம்பர் 1 தலைவராக இருந்தார். 4 தொகுதி இடைத்தேர்தல் நடக்கும்போது கலைஞர் 2 தொகுதியில் பெற்று எம்ஜிஆரோட அந்த காலகட்டத்தில் நம்பர் 1 இருந்தார் கலைஞர். பட் கலைஞர் கிளை பண்ணலை. எல்லா காலமும் எம்ஜிஆர் தான் நம்பர் 1 இருந்தார் அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து. பட் அண்ணா நகர், மயிலாடுதுறை, புளியாபுரம், தஞ்சாவூர் இடைத்தேர்தல் நடக்கும்போது கலைஞர் தான் நம்பர் 1, எம்ஜிஆர் நம்பர் 2 தான். 2 தொகுதியை பெரிய கட்சி கூட்டணி இல்லாமலே கலைஞர் தட்டி தூக்கிட்டார். ஒன்று அண்ணா நகர், இங்க வந்து ட்ரெடிஷனலா 50 விழுக்காடு வாக்கு கலைஞர் எடுத்திருந்தார். அண்ணா நகர்ல சோதனையில் மாற ராமச்சந்திரன், சோமா ராமச்சந்திரன் அவர் பேரை சொல்லி அந்த இடைத்தேர்தலில் அண்ணா நகர்ல இவர் உதயசூரியன் ரெட்டலே கணிசமான வாக்கு வித்தியாசத்துல காங்கிரஸ் அண்ணா திமுக கூட்டணியை தோக்கடிச்சு. அதே மாதிரி மயிலாடுதுறையில கிட்டப்பா 39.40 விழுக்காடு வாக்கு எடுத்திருந்தார் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா. சத்யசீலன் ஒரு வன்னியரை விட்டு கலைஞர் அந்த தொகுதியில அதிமுக காங்கிரஸ் கூட்டணியை தோக்கடிச்சார். ஆனா தஞ்சாவூர்ல அதிமுக காங்கிரஸ் கூட்டணி ஐயா மூப்பனார், ஐயா வாண்டையா, இந்த 2 இவங்களால வச்சு காங்கிரஸுக்கு ஒரு கணிசமான செல்வாக்கு உண்டு. ஐயா வாண்டையாராலே, ஐயா மூப்பனார்லையும். ஐயா வாண்டையார் தலைவராக இருந்தார், மூப்பனார் மாநில அளவில் இருந்தார். ஸோ அந்த காங்கிரஸ் ஓட்டும் சேரும்போது அங்க தஞ்சாவூர்ல காங்கிரஸ் ஜெயித்தது. உப்புலியாபுரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வி அடைஞ்சது. அப்போ உப்புலியாபுரத்துல திமுகவுக்கு அடிப்படை செல்வாக்கு கிடையாது. தஞ்சாவூர்ல 35 விழுக்காடுக்கு மேல கிடையாது. காங்கிரஸும் அதிமுகவும் சேர்ந்தா பெரிய பலம். இதே விவரத்தை வச்சு நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு எம்ஜிஆரோட நம்பர் 1 தலைவர்னு இருந்துச்ச இடம் கலைஞர். உள்ளாட்சி தேர்தலில் நம்பர் 1 இதாதான் கலைஞரை காட்டிச்சு. அதே அடிப்படையில் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா அம்பாசமுத்திரத்துல 77ல திராவிட முன்னேற்ற கழகம் 4வது இடம். 89ல திமுக ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வரும்போது காமராஜ் ஆட்சி அமைப்போம்னு இவர் ரவி அருணனை தான் மூப்பனார் ஜெயிக்க வச்சார், ஒரு நாடா கேண்டிடேட். தென் இப்பொழுதும் ஒண்ணு திமுகவோட பலகீனத்துக்கு சொல்லிடுறேன். அடுத்து விராலிமலையில 20 விழுக்காடு ஓட்டு தான் அதிகார பலம். விசிகா, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல், எம்டிஎம்கெல்லாம் சேர்ந்து 20 விழுக்காடு எடுத்து தான் திமுக நிற்குது. அடுத்து பெருந்துறையில வந்து டிஎம்கே வந்து பேசிக்கா 77ல 8 விழுக்காடு எடுத்து டெபாசிட் இழந்திருக்கு. 89ஆம் ஆண்டு ஆட்சி அதிகாரத்துக்கு திமுக வரும்போது பெருந்துறையில திமுக கூட்டணி 3வது தான் போச்சு, இந்திய கம்யூனிஸ்ட். வைகோ இடைத்தேர்தலில் தொட்டிய நாயக்கர் ஆதரவுல அண்ணன் வைகோ 2வது வரும்போது திமுக கூட்டணி 3வது தான் போச்சு. ஸோ திமுகவுக்கு பெருந்துறையில பலகீனம் இருக்கு. இப்போ திமுக கூட இருந்த இப்பவும் இந்த 6 தொகுதியிலும் ரெட்டலை தான் ஜெயித்திருக்கு. அதுல 2ல செல்வாக்கான தலைவர்கள். எஸ்கி சுப்பையா செல்வாக்கானவர், ஒரு நல்ல மனிதர். கிளப்பூர் தானப்பா அந்த கோயில் போகும்போது வந்தாரு, காலையில அந்த கோயில் கும்பிடணும்னு சொல்லும்போது அமைதியா பேசிட்டு இருந்தவர். ஊர்ல அவர் விசாரிக்கும் போது அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு. அவரே பேசும்போது நான் அரசியல்ல பணம் சம்பாதிக்க மாட்டேன், தொழில் பண்றேன், அரசியல் சம்பாதித்த இந்த கோயில் முன்னாடி சொல்றேன், வீட்டுக்கு எடுத்துட்டு போனா அது உருப்படாது, வழங்காதுங்கிறதே சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தன்மை உள்ள மனிதராக அவர் இருக்கிறாரு. அவர் ஒரு செல்வாக்கான ஒரு தலைவரா இருந்தவர். அவர் இன்னைக்கு எடப்பாடி விட்டு போனது எடப்பாடிக்கு ஒரு பின்னடைவு. அதே மாதிரி விராலிமலை விஜயபாஸ்கர் செல்வாக்கு நம்ம டேட்டாவிலே தெரியுது. ஆனா இந்த 4 தொகுதியிலையும் ரெட்டலை நிற்கும் நான் கருதுறேன். இந்த 4 தொகுதியிலும் ரெட்டலை நிற்கும்னு கருதுறேன். அதிமுக இன்பதுரை கேஸை தள்ளி போடுறாரு. மற்றவங்க வந்து இடைத்தேர்தல் வேண்டாம்னு நினைக்கிறாங்க. நான் இந்த 4 தொகுதியும் ரெட்டலை தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். திமுகவுக்கு இங்க இந்த 6 தொகுதிக்குள்ளேயுமே சிக்கல் இருக்கதான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க அதிகார பலம், கூட்டணி பலம்லாம் இருந்தும் ரெட்டலைக்கு கீழே போயிருக்கீங்க. இந்த தொகுதிகளில் நீங்க எப்படி ரெட்டலையை பிடிச்சுக்கிடுவீங்க? இது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த கால வரலாறெல்லாம் கலைஞர் சாத்தாங்குளத்தை கலைஞர் பாய்காட் பண்ணாரு, புதுக்கோட்டை கலைஞர் பாய்காட் பண்ணாருலாம்
திமுகவுக்கு அடிப்படை ஸ்ட்ரென்த்தையும் அண்ணா நகர்லையும் மயிலாடுதுறையிலையும் எப்படி ஜெயித்து உப்பிலியாபுரத்துல ஏன் கீழே போச்சுன்னா இது எல்லாமே ஆல்மோஸ்ட் உப்பிலியாபுரங்கள். அதனாலதான் ரெட்டலை ஜெயித்ததுங்கிறத நான் சொல்றேன் என்னோட கருத்தா. ஸோ ஸ்டாலின் இந்த இடத்துக்குள்ள வந்து இடைத்தேர்தலை கண்டஸ்ட் பண்ணுவாராங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியா தான் நான் பார்க்குறேன். பேரறிஞர் அண்ணா பெருந்தகை, மக்கள் தலைவர் எம்ஜிஆர், முத்தமிழறிஞர் கலைஞர், ஐயா எடப்பாடியார், இவங்க வரிசையில வந்து புரட்சி தலைவர் ஜெயலலிதா, இவங்க வரிசையில வந்து இந்த இடைத்தேர்தலை ஸ்டாலின் புறக்கணிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்கதான் நான் கணிக்கிறேன். பட் கொஸ்டின் எங்க எப்பன்னா இடைத்தேர்தல் எப்ப நடக்கும்ன்றதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இல்ல, இடைத்தேர்தல் நடக்கிறது வழக்கு இருக்கனால நீதிமன்றத்துக்கு போனதுனால அது பல கட்சிகள் பல இது இருக்கு. இப்ப சீமான் கூட தான் அலகாபாத்ல பிபி சிங் எமர்ஜி ஆனது மாதிரி அம்பாசமத்துல எமர்ஜி ஆக முடியும்னு அவர் கருதுறாரு. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது தனிச்சுதானே இருப்பேன், மக்களை ஏமாத்த விரும்பலன்னு சொல்லும்போது அவர் 6 தொகுதியில கேண்டிடேட்டா போட்டு நிற்பங்கிறாரு. நான் அம்பாசமத்தில் நிற்பேன். பிபி சிங் அலகாபாத்ல பிபி சிங் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆக்ட் பண்ண மாதிரி விஜய் வெர்சஸ் சீமான்னு காங்கிரஸ் கூட விஜய் சேர்ந்தது தவறுங்கிற புள்ளிக்குள்ள தான் ஸ்டார் கேண்டிடேட்டா நின்று ஜெயிக்கலான்னு அவர் நினைக்கிறார். பட் எலெக்ஷன் எப்போ வருதுங்கிறதுல வந்து ஒருத்தர் முடிவு பண்ண முடியாது, பல ஃபோர்ஸஸ் வந்து அதுல விளையாடுது. ஸோ எலெக்ஷன் இப்போ வர்றதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் வாய்ப்புகள் குறைவா தான் நான் பார்க்குறேன். எலெக்ஷன் இப்போ வராதது வந்து விஜய்க்கு தான் நஷ்டங்கிற மாதிரி பலரும் கணக்கு போடும்போது என்னோட பார்வை அம்பாசமுத்திரத்திலையும் விராலிமலையிலும் டெபாசிட் இழக்கக்கூடிய ரெட்டையில இந்த 4 தொகுதியும் தட்டி தூக்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுதான் நான் திரும்ப திரும்ப கலைஞர் வந்து அண்ணா நகர் மயிலாடுதுறையில ஜெயித்து நம்பர் 1 லீடராட்டு எம்ஜிஆரை தாண்டி இருக்கும்போது உப்பிலியாபுரத்துல படுகோல் அடைஞ்சார். இந்த 6 தொகுதிகளுமே ஆல்மோஸ்ட் வந்து திமுகவுக்கு உப்பிலியாபுரம் மாதிரி தான் இருக்கு. திருச்சியில திமுக தான் போயிட்டு கொடுப்பாங்க, எடப்பாடி டெபாசிட் இழப்பாரு. சார் இப்போ வந்து தாவேகா அரசு வந்து ஒரு அப்ரோச் எடுத்துன்னா இந்த எப்படி இடைத்தேர்தல் யூஸ் பண்ணி கொஞ்சம் மெஜாரிட்டிக்கான நம்பர்ஸ் எப்படி திரட்டிடலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தோட இருந்தாங்க. பட் இப்போ இடைத்தேர்தல் நடக்காததால இதுக்கப்புறம் எத்தனை அதிமுக நான் வந்து நடந்தாலும் அம்பாசமுத்திரம் விராலிமலையில டெபாசிட் எடுக்கக்கூடிய அதிமுக இந்த 4 வெற்றி வாய்ப்பு அதிமுக தொகுதியா இருக்குது. ரெட்டல சென்டிமெண்ட் எமர்ஜ் ஆனா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. மருங்காபுரி மதுரை கிழக்குல ரெட்டல சென்டிமெண்ட் எமர்ஜ் ஆன வரலாறும் உண்டுங்கிறேன். நான் இங்க டெபாசிட் இழப்பாருங்கிறேன் அம்பாசமுத்திரம் விராலிமலை. அதிமுக 6 ஜெயிக்கிற பிரச்சனை இல்லை. பட் 6 எப்படி ஜெயிக்கும் நான் சொல்றேன், ரிசல்ட்டுக்குலாம் போல 6 எப்படிப்பா ஜெயிக்கும்? 6 இல்லைங்க, 8% தானே மக்களவை தேர்தலில் நயனார் இருக்கும்போது அதிமுக வெற்றி பெற்ற தொகுதியில ஒரு எடப்பாடி சிம்பத்தி எடுத்து அங்கெல்லாம் வராது. அந்த ரிசல்ட்டுக்குள்ள போல சார், நான் அந்த ரிசல்ட்டுக்குள்ளே போல. 6லயும் எப்படி ஜெயிக்கும்? 4ல ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு, 2ல டெபாசிட் இழப்பு. சரி ஓகே, 4ல ஜெயிக்கட்டும், அந்த ரிசல்ட்டுக்குள்ள போல. எங்க நடந்தா தானங்க ஜெயிக்காது சொல்றேன். நீங்க அதுக்கு பதறீங்க? அங்கதான் நானும் வரேன். இப்போ வந்து இப்போ இவர் அந்த மெஜாரிட்டி இப்ப இந்த இடைத்தேர்தல் மூலம் மேனேஜ் பண்ணிடலான்ற எண்ணம் தாவேக்காக்கு இருந்தது. இப்போ இந்த இடைத்தேர்தல் நடக்காததால இன்னும் தாவேக்கா அந்த கூட்டணி கட்சிகள் கட்டுப்பாட்டில் தான் நிறைய இருக்காங்க. அதனாலதான் நீ திருமாவளவன் காங்கிரஸ் இடைத்தேர்தல் நடந்தாலும் தாவேக்காவுக்குள்ள வாய்ப்புகள்ல இந்த 4 தொகுதியும் அதிமுக மருங்காபுரி மதுரை கிழக்குல ரெட்டேல எமர்ஜ் ஆன மாதிரி அந்த சென்டிமெண்ட் எமர்ஜ் ஆக வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு கருத்தை நான் பதிவு பண்றேன். நான் ஓடுற வெள்ளத்துல ஓடல, இந்த இடத்துல எதிர்நீச்சல் பண்றேன். என் கருத்தா இதை பதிவு பண்றேன். நடக்கும் போதுதான் ரிசல்ட் தெரியும், அதெல்லாம் மறுக்க வரல. பட் நடக்காம போறது தாவேக்காக்கு ஒரு செட்பேக் தான் தாவேக்கா நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க கணக்கு நடந்தா விஜய்க்கு பிரச்சார வலிமை, அதிகார பலம், சிபிஎம், சிபிஐ, ஐயுஎம்எல், எம்டிஎம்கே, காங்கிரஸ், விசிகா, இந்த 6 கட்சி இவங்க ஆதரவுல நம்ம தோத்த இடத்துல விஜய்க்கு பிரச்சார பலத்தையும் சேர்த்து ஜெயித்தரலான்னு அவங்க கருதுறாங்க. அப்ப நடக்காததால இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் தயவுல இன்னும் இந்த ஆட்சி இருக்கு. ஏன்னா அந்த நம்பர்ஸ் இன்னும் வரல, இன்னும் விஜய் கூட்டணி கட்சிகளுக்கு கட்டுப்பாட்டுல இருக்காங்க. அந்த இடம் தான் நடந்தா 4 தொகுதியும் திமுகவுக்கு அதுக்கு ஹோப் இருக்குன்னு நான் சொல்றேன். இது வாழைப்பழ காமெடி மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒண்ணுன்னா இருக்குன்னு இன்னொன்னு தானே இதுன்னு சொல்ற மாதிரி நீங்க வந்து அதுல முடிவு ஆகுறீங்க. அந்த நடந்தா இப்படிதான் ரிசல்ட் முடிவுக்கு போறீங்க. நான் வந்து தாவேக்கா அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல இருக்குங்கிறத நான் மறுக்கல. ஆனா அந்த 4 தொகுதியிலும் ரெட்டல சென்டிமெண்ட் எமர்ஜ் ஆகுதுக்கு வாய்ப்பு உண்டு. மருங்காபுரி மதுரை கிழக்குல எமர்ஜ் ஆனது மாதிரிங்கிற ஒரு லிவரேஜ் அதுக்குள்ள எடப்பாடிக்கு இருக்குதுங்கிறத நான் சொல்றேன். இதே ரவீந்திர சாமி தான் சொல்றேன். திருச்சியில வந்து டெபாசிட் இழந்தது மீண்டும் டெபாசிட் இழப்புதான் அதிமுக. சார் நான் என்னோட பார்வை வந்து இப்ப நடக்காம போறது வந்து அவங்களோட திட்டத்துக்கு ஒரு பின்னடைவு வந்தது. ஏன்னா இதுக்கப்புறமா ஃபர்தர் அதிமுகல இருந்து இப்ப 10 பேர் யாரை எம்எல்ஏக்கள் ஒரு செய்தி வந்துச்சு. அது கூட நல்லதா இருக்கலாம். ஆனா தாவேக்காவுக்கு நடந்து 4லயும் தோத்தாச்சிங்க. நடந்து 4லயும் தோத்து போச்சுன்னா
நீங்க தீஞ்ச கட்சிங்கிற கட்சிக்கிட்ட ரெட்டால சென்டிமெண்ட் ஏறிட்டுன்னு ஆயிப்போம். ஓகே. இப்போ இன்னைக்கு செய்தித்தாள்ல 10 எம்எல்ஏக்கள் இங்க இந்த அதிமுக 10 எம்எல்ஏக்கள் தாவேக்கா வருவாங்கன்ற ஒரு டாக் இருக்கு. ஸோ இப்போ இடைத்தேர்தலுக்கு நீதிமன்றம் தடை விதித்த சூழல்ல அந்த ஷிஃப்டிங் வந்து நடக்குமா இல்லை இன்னும் தள்ளி போகுமா? அந்த ஷிஃப்டிங் நடக்க உள்ள வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கு அன்சர்டன்டி இருக்கிறதால இடத்துல நின்று ஜெயித்தா அந்த ஷிஃப்டிங் அது இன்னும் இதாகும். ஜாஸ்தியாகும். அதில் 4ல் மாறுபட்ட ரிசல்ட்டை மக்கள் கொடுத்துட்டாங்கன்னா அது விஜயோட எல்லாமே வந்து கேள்விக்குறிங்கிற அளவு ஆயிப்போம். கேள்விக்கு பதில் சொல்ல நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி.